நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு புரியலைங்க. நான் வந்து இது வரைக்கும் பஸ்ஸஸே அவ்வளோக்கா மிஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் வந்து ஃபுல்ஃபில்லாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸில் எடுத்தது தான் சூப்பராக வந்திருக்கும். சரி பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிகாலை எங்கே இருக்கோம்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பிளானே ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இங்கே வந்து 4:30க்கு ஒரு வண்டி கிளம்பும் குருவாயூர் போகிறது. ஃபஸ்ட்டு எங்கே போகிறேனே சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குருவாயூர் வரைக்கும் போக போகிறோங்க. அந்த குருவாயூர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம உக்கடத்துலேருந்து கிளம்பலாம். உக்கடத்தில் வந்து 3 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பஸ் வந்து 4:35. பட் நம்ம வந்து அது வந்து 4:30க்கு வந்தாச்சு. பட் பஸ் வந்து போயிடுச்சுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளானே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பாலக்காடு வரைக்கும் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாலக்காடு போயிட்டு அங்கேருந்து மாறி போக போகிறோங்க. சரிங்களா, இப்போ வண்டி கிளம்பிட்டோம். வண்டி கிளம்புனோடனே நம்ம பாலக்காடு வரைக்கும் இந்த பஸ்ஸில் போகலாங்க. பாலக்காடு போயிட்டு மாறி போய்க்கலாங்க. அண்ட் காலையிலேயே எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மணி பார்த்திங்கன்னா 4:35 ஆச்சு. கோவை திருச்சி புதுக்கோட்டைங்க. பொள்ளாச்சி மாப்பிள்ளை பின்னாடியே பொள்ளாச்சி. அண்ட் ஆக்சுவலி நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம இந்த வீடியோவுக்கு. பட்டு அந்த பஸ்ஸு போனனால ஸோ நான் கரெக்டாக கிளம்பிட்டேன். பட் எங்கள் வீடு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். உக்கடத்துலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வருங்க. ஸோ அதனால் இந்த டைம் பஸ்ஸஸும் இருக்காது. ஸோ அப்பா எழுந்திரிச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட்டு நம்ம குருவாயூர் வரைக்கும் போயிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைங்க. மெயின் ஃபோக்கஸ் குருவாயூர் போகிறோம், அவ்வளோதான். அண்ட் இந்த பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா ஒரு 8 o'clockலாம் போயிடலாங்க நம்ம குருவாயூர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4:15க்கெல்லாம் வந்துடுங்க. நான் 4:15 தான் இங்கே வர மாதிரி நினச்சேன். பட் வந்து பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளானே ஒரு சொதப்பலாக புரியுது. பட்டு நல்லபடியாக முடிக்கலாங்க. ஒரு 4:30ங்கிறது ஒரு 4:15க்கெலாம் வந்துட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டுங்க. நான் வந்து 4:35 ஃபஸ்ட்டு 35 தான் போட்டுச்சு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க, ஏன்னு தெரியல. ஷார்ப்பாக 4:45க்கு நம்ம எடுத்தாச்சுங்க உக்கடத்துலேருந்து. ஸோ எத்தனை மணிக்கு பாலக்காடு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம எத்தனை மணிக்கு குருவாயூர் ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தரிசனமெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர கரெக்டாக இருக்கும். இது ஒரு 1 டே பிளானுங்க. பாலத்தில் போயிருந்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் வியூ. அன்லக்கீலி நம்ம பாலத்தில் போகலங்க, கீழே இறங்கிட்டோம். அப்படியே நம்ம ஆற்றுப்பாலம் ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்து ரோடு டைவர்ட்டாக இருக்கும். நம்ம வந்து லெஃப்ட்டில் போனால் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கலுங்க. இப்போ நம்ம ரைட்டில் போய் பாலக்காடு ரீச் பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் நான் பாலக்காடு வந்து ரோட் ட்ரிப் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதாங்க இந்த பொள்ளாச்சி பாலக்காடு, பொள்ளாச்சி பழனி வழி. நம்ம அப்படியே டைவர்ட் ஆயாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உக்கடத்துலேருந்து பாலக்காட்டுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. இதே நம்ம அந்த டேரக்ட் பஸ்ஸில் போயிருந்தோம்னா குருவாயூருக்கு 175 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பாப்பா நம்ம பாலக்காட்டில் அந்த பஸ் பார்த்தா ஏறலாம், இல்லைனா வேறு பஸ்ஸில் போய்க்கலாங்க. மக்களே, இந்த சப்வே வந்து ரொம்ப ப்ராப்ளம்ங்க. ஒரு பஸ்ஸுக்கு போனால் தான் ஒரு பஸ் வர முடியும். மோஸ்ட்லி நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அவங்க வந்து மதுக்கரையெல்லாம் தாண்டியாச்சுங்க. 8 மணி வர போகிறோம்.
இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து பைபாஸ் ஜாயிண்ட் ஆயிருங்க. எல்என்டி பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். நீங்கள் அடுத்து அதான் பார்ப்பீங்க. இந்த லோக்கல் பஸ் வாழையாறு அவ்வளோ சேலம் 180, பாலக்காடு 37. அப்படியே லெஃப்டில் போனோம்னா சேலம், ரைட்டில் போனோங்க. காலடா டிராவல்ஸ். எஸ், மீண்டும் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சேலம் கொச்சின் ஹைவேங்க. ஃபைனலி வி காட் பர்மிஷன் மக்களே. நான் இப்படி சொல்லி புரிய வச்சேன். நம்ம ஒரு யூடியூப் சேனல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்க டிஎன்எஸ்சிசி எல்லாம் சொன்னேன். தாராளமாக போய் உட்காந்துக்கோங்கப்பா அப்படின்ட்டாரு அந்த அண்ணா. இப்போ வந்து நம்ம வாழையார் பைபாஸ் வர போகிறோங்க. பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. டோல் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி அப்புறம் கேரளா வருங்க. வாழையார் வந்தாச்சு பார்த்தீங்களா. நம்ம இங்கேருந்து ட்ரிவாண்டம்க்கு எவ்வளோ, இங்கேருந்து கொச்சினுக்கு 154ங்க, பாலக்காடுக்கு 22, ட்ரிவாண்டம்க்கு 373 கிலோமீட்டருங்க. வாழையார் வந்தாச்சு. எஸ், வாழையார் ரீச் பண்ணியாச்சு. நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம்னு ஒரு அறிகுறின்னா வச்சுக்கோங்க, லாட்ரி தாங்க. கேரளா வந்தோடனே லாட்ரி ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம தமிழ்நாட்டில் தான் பேனுங்க, மற்றபடி கேரளாவில் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் ஒரு 20 கிலோமீட்டருங்க, ஒரு 1/2 hour to 40 minutes ரீச் ஆகிடலாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாங்க. இப்போ பாலக்காடு வரைக்கும் வந்துட்டோம்னாவே மேஜரான ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு வாழையாருங்க. வாழையாருக்கு அப்புறம் கஞ்சிக்கோடு, ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடுங்க. முன்னாடி பார்த்திங்களா ஷாமோலி போகிறாங்க, ஷாமோலி பஸ்ஸஸ். பட் ஷாமோலி கேரளாவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூர், ஹைதராபாத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ கேரளாவை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். BS6 வால்வோ 9600ங்க. இங்கேருந்து திரிஷூருக்கு 77 கிலோமீட்டருங்க. கொச்சினுக்கு 145, ஆனால் 13 கிலோமீட்டர் தாங்க பாலக்காடுக்கு. எஸ், கஞ்சிக்கோடு வந்தாச்சுங்க. கரெக்டாக ட்ராவல் பண்ணி 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. 5:30 ஆச்சுங்க டைமு. இல்லையே வண்டியோட டாப் ஸ்பீட் 90 போகுதுங்க. சும்மா தாறுமாறாக போயிட்டுருக்கு வண்டி. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு பாலக்காடு தாங்க. அங்கே போயிட்டு எண்டு கார்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலி இந்த 2 வீடியோ மர்ஜ் ஆகி தாங்க வரும். பார்ப்பாங்க, ஒரு KSRTC கிடச்சா தரமாக இருக்கும். மக்களே, இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இதாங்க பொள்ளாச்சி வழி. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரலாங்க பாலக்காட்டுக்கு, பொள்ளாச்சிலேருந்து வரலாங்க.
பொள்ளாச்சிலேருந்து வர ரூட் இதுதாங்க, கூட்டு பாதைங்க இது ரூட் பேர். அண்ட் இங்கேருந்து ரூட்டு டைவர்ட் ஆயிருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம திருச்சூர் பாலக்காடு ரீச் பண்ணலாம். அப்படியே ரைட்டில் போனோம்னா கோழிக்கோடு ஷோரனூர் அதெல்லாம் ரீச் பண்ணிக்கலாங்க. ரைட்டில் ஒரு ரோடு கட்டாங்க, அங்கே போனால் ஷோரனூர் போகலாங்க. ஷோரனூர் கோழிக்கோடு. ஆக்சுவலி நம்மளும் ரைட்டில் தான் போவோங்க. மக்களே, இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஃபோர்ட்டுங்க. இங்கே வந்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஃபோர்ட்லாம் ரீச் பண்ணி பாருங்கள், போங்க, நல்லாயிருக்கும். பட் கப்புள்ஸ் தொல்லை தான் ப்ராப்ளமாக இருக்கும். எஸ், ஷார்ப்பாக 5:50க்கு பாலக்காடு வந்தாச்சுங்க. எஸ், ஷார்ப்பாக 50க்கெல்லாம் வந்தாச்சுங்க. நீங்கள் போய் கேட்கணுங்க, திருச்சூருக்கோ இல்லை குருவாயூருக்கோ பஸ் எப்போன்ட்டு கேட்போம். அண்ட் மக்களே, நம்ம குருவாயூர் பார்த்திங்கன்னா 6:15க்கு பஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஸ் வரட்டும், அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணி இங்கேருந்து போகலாங்க. இங்கேருந்துனாச்சும் குருவாயூருக்கு டேரெக்டாக பஸ் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பராக இருக்கும். நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு புரியலைங்க. நான் வந்து இது வரைக்கும் பஸ்ஸஸே அவ்வளோக்கா மிஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் வந்து ஃபுல்ஃபில்லாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸில் எடுத்தது தான் சூப்பராக வந்திருக்கும். சரி பார்ப்போம், நடக்கணுன்ட்டு இருந்தால் நடந்தாகும். ஸோ அந்த வண்டி வரட்டும், அப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட்டுங்க, ஏசி, எர்ணாகுளம் டு சென்னைங்க, சூப்பர் டீலக்ஸ். எஸ், இந்த கேஎஸ்ஆர்டிசி தாங்க போக போகிறோம் குருவாயூர். இது வந்து 6:15க்கு எடுத்துருவோம். ஸோ இதிலே கிளம்பிடலாங்க. ஃபைனலாக அந்த பஸ்லேயே போயிடலாங்க, ஏன்னா கூட்டமாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே கூட்டம் ஆகிடுச்சுங்க. எப்போ வந்துச்சு இது வந்து 6:15க்கு எடுத்துட்டாங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ இதிலே போயிடலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவலுங்க. அண்ட் நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்திங்கன்னா திருச்சூர் போகாமே போகுதுங்க, ஒத்தப்பாலம் வழியாக அந்த ரூட்டில் போகுதுங்க. 2 வழியாக ரீச் பண்ணலாங்க. ஒன்று வந்து திருச்சூர் போய், ஒன்று வந்து ஒத்தப்பாலமுங்க. ஸோ நம்ம வண்டி வந்து திருச்சூர் போய் தாங்க போகுது. வண்டி ரிவர்ஸ் எடுத்தோன்னே அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ், நம்ம அந்த உக்கடத்தில் பார்த்தோம்லங்க, அதே வண்டி தாங்க, இன்ட்ரஸ்டேட். அந்த வண்டி வந்தோடனே இந்த வண்டி கிளம்புதுங்க கோயம்புத்தூருக்கு. எஸ், நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. கரெக்டாக 6:15ங்க. மக்களே, இந்த பாலக்காட்லேருந்து நம்ம குருவாயூருக்கு 102 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக 74 கிலோமீட்டருங்க குருவாயூருக்கு.
இங்கே ஒத்தப்பாலத்துலேருந்து குருவாயூருக்கு 54 கிலோமீட்டருங்க. மேபி ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸில் ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:10 ஆச்சுங்க. அப்போ குருவாயூர் எப்போ ரீச் பண்ணுறோன்ட்டு. ஆக்சுவலி போகிற வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாமே 2 சைடும் மரமாக சூப்பராக இருக்குது. அநியாயத்துக்கு ரோடு பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப மோசமாக இருக்குங்க. மக்களே, இது என்ன ரயில்வே ட்ராக்குன்னு தெரியுதுங்களா? ஒரு தடவை நம்ம பாலக்காடா ஷொர்ணூர்லேருந்து நீலாம்பூர் போனோம்லங்க, அதே வழி தாங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நீலாம்பூர் போகலாங்க. நீலாம்பூர் ரோடு ரீச் பண்ணலாம். ரோடு இந்த ரோடு சின்னதாக இருக்கிறதுனால தாங்க அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பாலம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருங்க. பட்டாம்பி வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டருங்க. 1 மணி நேரம் காட்டுது கூகுளில். கரெக்டாக பட்டாம்பி எத்தனை மணிக்கு? 7:40க்கு வந்தாச்சுங்க. இந்த பட்டாம்பிங்கிறது ரொம்ப பெரிய ஏரியான்னு தான் நினைக்கிறேங்க. இந்த பட்டையாம்படியிலேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லெஃப்ட்டில் போயிருந்தோம்னா இப்போ ஒரு லெஃப்ட்டு கட்டாங்க. லெஃப்ட்டு கட்டாக பாருங்க. அதில் போனோம்னா ஷொர்ணூர் ரீச் பண்ணலாங்க. அந்த ரோடு தாங்க, ஷொர்ணூர் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம குருவாயூர் போயிட்டுருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் குருவாயூர். இப்போ நம்ம குருவாயூர் லைன் வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. இன்னும் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் போயிடலாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சாக்கவாடி பீச் போகலாங்க. பட் நம்ம வந்து இப்போ குருவாயூர் கட் ஆகிடுச்சுங்க. நமக்கு டைம் எதாவது சாக்கவாடி போகலாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பீச்சு.
எஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் கோயிலுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி க்ரௌட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பார்த்தீங்களா மக்களை, இறங்கின உடனே கண்பிளாக் ஆச்சு. எஸ்இடிசி கரெக்டாக ஒரு 8:40 வந்தாச்சுங்க. குருவாயூர் 2 மணி நேரம் 30 நிமிஷத்தில் ரீச் பண்ணியாச்சு. காலையில் 6:15 எடுத்தது, இங்கே வந்து 8:40 வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜர்னி. பாலக்காட்லேருந்து குருவாயூருக்கு 102 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த வழியானா இந்த ஒத்தப்பாலத்து வழியாக வராங்க. நம்ம போகும்போது திருச்சூர் வழியாக ட்ரை பண்ணலாங்க. 2 வழியாக வரலாங்க, ஒத்தப்பாலம் வழியாக, அப்புறம் திருச்சூர் வழியாக. அதுதான் நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புற ஜேர்னி வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அது ஒரு ஸ்பெஷலான டிஎன்எஸ்சிசிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம குருவாயூர்லேருந்து 3 டிஎன்எஸ்சிசி 3 ஏரியாவுக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பேசலாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. காலைல எத்தனை 4:30 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30 கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸில் குருவாயூர் வந்தாச்சுங்க. அந்த டேரக்ட் பஸ் பிடிச்சா 7:30 வந்துடலாம். இப்போ ஒரு 1 மணி நேரம் ஸ்லாக் டிலே ஆகி இப்போ வந்தாச்சுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டேரக்ட் பஸ் வரீங்கன்னா ஒரு 4:15 வந்துடுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாலக்காடு வந்தீங்கன்னா அங்கே ரெகுலராக ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் இருக்குங்க. எஸ், பாலக்காடு வரைக்கும் வந்திருப்போம். பாலக்காடுலேருந்து குருவாயூர் வரைக்கும் வந்திருப்போம். அண்ட் இங்கே வந்து குருவாயூரில் எஸ் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். குருவாயூரில் வந்து வேஷ்டி ஷர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஷர்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, வேஷ்டி கட்டினா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து ஃபேன் ஷர்ட் போட்டு இங்கே வந்து வேட்டி கட்டியாச்சுங்க. உனக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கூட்டம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9 மணிங்க. நம்ம உனக்கு போயிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாவே, வெளியே கூட வர வேணாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சந்து போவோம். அந்த சந்தில் தான் போயிட்டுருக்கு. அதில் போனால் டேரெக்டாக கோயிலுக்கே போகலாங்க. இந்த சந்து தாங்க அது. வெஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துச்சு பாருங்கள். பயங்கரமான க்ரௌடாக இருக்கும் போல் இருக்குது. எங்கேருந்தோ லைன் வருதுங்க. பார்க்கலாம் இருங்க, நம்ம போய் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்துட்டு வரலாம். செம்ம க்ரௌடாக இருக்கும் போல் இருக்குங்க. இன்றைக்கி வேறு ஒரு பௌர்ணமிங்க. செம்ம க்ரௌடு மக்களே. இன்றைக்கி வேறு ஒரு பௌர்ணமி வேறுங்க. நம்ம லைனில் நின்னோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம இங்கே ஃப்ரண்ட்லேயே கும்பிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோங்க. ஐயோ பயங்கர கூட்டங்க. கிட்டத்தட்ட 10-17 இருக்குங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணால் தான் நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போக முடியும். இப்போ மணி இப்போ 9:30 ஆச்சு. நம்ம கண்டிப்பாக போக முடியாது. ஸோ முன்னாடியே சுவாமி கும்பிட்டாச்சுங்க. மக்களே அந்த லைன் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிறது அந்த வெளியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, எல்லாமே இங்கே தாங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ கூட்டம்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி மட்டும் வெளியே நம்ம அங்கே ஒரு வெஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்தோம்லங்க, அதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாமே ஸ்பெஷல் ஃப்ரீ தரிசனத்துக்குங்க. ஸோ வீடியோ பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு சூப்பரான தரமான ஜர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.